السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த தருணத்தில் திருமறை குர்ஆனுடைய வசனங்களும் அது அருளப்பட்ட பின்னணியும் அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகளும் என்ற தொடர் உரையின் கீழே தொடர்ச்சியாக திருமறை குர்ஆனுடைய வசனங்களுக்கான விளக்கத்தை நாம பார்த்து வருகின்றோம். சவுண்டு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா தான் கேட்க முடியும், அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்காங்க. நேற்று கடந்த 2 நாட்களாக ஆயத்துல் குர்சியினுடைய விளக்கத்தை நாம பார்த்தோம். அதுல கடைசியாக அல்லாஹ் எத்தகைய பாதுகாவலன், எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பாதுகாவலனாக விளங்குகின்றான் என்பது குறித்த ஒரு வசனத்திற்கு உண்டான விளக்கம் இன்றைய தினம் நம்ம பார்ப்பதாக நம்ம சொன்னோம். அல்லாஹ் வானம் மற்றும் பூமி எல்லாத்தையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு அரச அல்லாஹ் அந்த அரிசி என்ன என்று சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு, அது வானம் பூமியை உள்ளடக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவைகளையும் அந்த 2 பாதுகாக்கிறது அவனுக்கு சிரமம் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்த்தோம். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சூரத்துல் ஹஜ் என்று சொல்லப்படக்கூடிய 22வது அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வஅதஸிமு பில்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பற்றி பிடியுங்கள். காரணம் என்ன அப்படின்னா, ஹுவ மௌலாக்கும் ஃபநிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். காரணம் என்னன்னா, ஏன் அவனை நீங்க பற்றி பிடிக்கணும் தெரியுமா? ஹுவ மௌலாக்கும், அவன்தான் உங்களுடைய பாதுகாவலன், ஃபநிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர், அவன்தான் உங்களை பாதுகாக்கக்கூடியதுல அவன்தான் சிறந்த பாதுகாவலனும், நிஅமன் நஸீர், இன்னும் சிறந்த உதவியாளனுமாக அவன் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த ஒரு வசனத்தை நாம எந்த அளவிற்கு நம்முடைய உள்ளத்துல ஆழ பதிய வைத்துக் கொள்கின்றோம் அப்படின்றத நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த வசனத்தை நாம உள்வாங்கி விளங்கி கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில இந்த அடிப்படையில நம்மளுடைய நம்பிக்கை இருக்கின்றதா அப்படின்றத நாம சிந்திக்கணும். அல்லாஹ் தான் நம்முடைய பாதுகாவலன், அவன்தான் நம்முடைய உதவியாளனுமாக இருக்கின்றான் என்ற அந்த ஒரு உறுதிப்பாடு நம்மளுடைய உள்ளத்துல வந்தா தான் நாம அல்லாஹ் முழுமையா நம்புறோம்னு அர்த்தம். நம்மள பெருவாரியானவருடைய நிலைமை என்னவாக இருக்கின்றது அப்படின்னா, அல்லாஹ்வை நாம நம்புறதை விட மனிதர்கள் அதிகமா நம்புறோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான் அப்படின்னு நம்புறதை விட மனுஷங்க நம்மளை பாதுகாப்பாங்க, அல்லது சில பொருட்கள் நம்மை பாதுகாக்கும், அல்லது சில விஷயங்களின் மீது நம்பிக்கை வைத்து இவைகள் நம்மை பாதுகாத்து விடும் என்று நம்பக்கூடியவர்கள் பெருவாரியானவர்களா இருக்கின்றார்கள். ஆனா உண்மையான இறை நம்பிக்கையாளன் எப்படி நம்புவான்? அல்லாஹ்வின் மீதே முழுமையாக தவக்குல் வைப்பான். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளருடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் தங்களுடைய இறைவனையே முழுமையாக சார்ந்திருப்பார்கள். அல்லாஹ் மேல முழுமையா பொறுப்பு சாட்டி விடுவார். அவன் தான் எல்லாம் என்ற அந்த அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை உறுதியானதா இருந்தா தான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். அவனை விட சிறந்த பாதுகாவன் யாரும் கிடையாது. எப்ப அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்ற அந்த உறுதிப்பாடு அல்லாஹ்வின் மீது நாம வைத்தால்தான் அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான். ஆனா நம்மள பெருவாரியானோட நிலைமை என்னவா இருக்கு தெரியுமா? அல்லாஹ்விடத்துல நம்மளுடைய பாதுகாப்பை கோருவதை விட ஒரு நோய் நோக்காடு வருதுன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு இலகுவா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்வதாக இருந்தா, ஒரு நோய் நோக்காடு வருது. ஒரு நோய் நோக்காடு வந்தோடனே நம்மளுடைய எண்ணம் எல்லாம் எப்படி ஓடுது யோசனை பண்ணி பாருங்களேன். பெருவாரியானுடைய நிலைமை என்ன? மாத்திரை போட்டா எல்லாம் சரியாயிடும். கை வலி கால் வலி வருதா, மாத்திரை தின்னோம்னா சரியாயிடும்.
முடியாம போகுதா, நம்முடைய பாதுகாவலர் வந்து டாக்டர் இருக்காரு, அல்லது சில டானிக்குகள் எடுத்து வச்சிருப்பாங்க, சில மாத்திரைகள் இருக்கும். இவைகளை வைத்து நாம் பாதுகாவல் தேடிக்கொள்ளலாம் நினைக்கிறேன். இவைகள் நிவாரணத்தை தரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவைகள் நிவாரணத்தை தர வேண்டும் என்றால் அல்லாஹ் நாட வேண்டும். எல்லாரும் தானே மாத்திரை போடுறாங்க, எல்லாரும் தானே டானிக்கு குடிக்கிறாங்க, எல்லாரும் தானே அந்த மருத்துவத்தை பார்க்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியாமதா? அல்லாஹ்வுடைய பாதுகாவல் அன்றே தவிர நமக்கு அது நடக்காது. இதை பல பேர் விளங்குறது கிடையாது. ஒரு உடம்பு முடியலன்னோனையுமே நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாம் எங்கே போகின்றது? மாத்திரை போட்டா சரியா போயிடும் என்று நினைக்கின்றோம். அது நினைப்பு எப்ப சரியானதா இருக்கும்? மாத்திரையை நான் போடுறேன், இந்த மாத்திரையை கொண்டு என்னுடைய பாதுகாவல் இல்ல, என்னுடைய ரப்பு தான் என்னுடைய பாதுகாவலன், அவன் தான் என்ன பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த மாத்திரையை அது ஒரு காரணியா அல்ல ஆக்குறான் அப்படி நம்பணும். நம்மள எத்தனை பேர் அதை கரெக்டா நம்புறோம்? யோசனை பண்ணி பாரு. உடல் வலி, ஒரு உடம்பு வலி ஏற்படுது, ஒரு உடல் முடியாம போகுதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த எந்த இடத்துல வலி ஏற்படுதோ அந்த இடத்துல கையை வைத்து பிஸ்மில்லான்னு 3 தடவை சொல்லி அஊது பில்லா, அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன், வ குத்ரத்திஹி, அவனுடைய ஆற்றலை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன், மின் ஷர், அந்த தீங்கை விட்டும் எனக்கு ஏற்படக்கூடிய மா அஜிது உஹாதிரு, நான் உணரக்கூடிய, நான் பயப்படக்கூடிய அந்த தீங்கிலிருந்து என்னுடைய இறைவனுடைய ஆற்றலை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். நம்ம சொல்லணுமா? 7 தடவை சொல்லணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதாவது எந்த இடத்துல வலி ஏற்படுதோ அந்த இடத்துல கையை வச்சுக்கிட்டு பிஸ்மில்லா அப்படின்னு 3 தடவை சொல்லணும். 3 தடவை சொல்லிட்டு அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு அப்படின்னு 7 தடவை சொல்லி அல்லாஹ்விடத்துல பாதுகாவல் தேடணும் அவனுடைய குதிரத்தை கொண்டு. நம்மள எத்தனை பேர் இதை நம்ம செஞ்சிருப்போம்? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு 1-2 பேர் இருக்கீங்க, சொல்றதுல ஒருத்தவங்க கைது போறாங்க, நான் சொல்றேன் அப்படின்னு. அப்ப பெருவாரியானுடைய நிலைமை என்ன? இப்படி ஒரு துவா இருக்கே பல பேருக்கு தெரியாது. அதுதான் நிலம். அப்ப அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பாதுகாவலை முன்வைத்து அவனுடைய பாதுகாவல் தான் எனக்கு எல்லாம் என்று அல்லாஹ்வை நாம சார்ந்து விடுவோமே, ஆனால் வேற எந்த ஒரு எவனுடைய பாதுகாப்பு நமக்கு தேவையில்லையே. அதை நம்ம உணர்றோமா? முதல்ல பெருவாரியானவர்கள் உணர்றது கிடையாது. ஆனா நபிமார்கள் அப்படி உணர்ந்தாங்க. அல்லாஹ்வுடைய வல்லமையை கொண்டுதான் பாதுகாவல் தேடினார்கள். படைச்ச இறைவன் தான் எல்லாம் அப்படி நம்புனாங்க. அப்படி நம்புனதுனாலதான் அவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாவலை வழங்கினான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான், மை யம்சஸ்கல்லாஹு பில்துர்ரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹு வ யுரிதுக பிகைரின் ஃபலா ராத்த லிஃபத்லிஹி. நபியே, உனக்கு ஒரு தீங்கு உன்னை ஒரு தீங்கு அடைய வேண்டும் என்று நான் நினைச்சிட்டேன் வை, நாடிட்டேன் வை, அந்த தீங்கை என்ன தவிர வேற எவனாலையும் போக்க முடியாது. அதே நேரத்தில் யுரிதுக பிகைரின், ஒரு நல்லதை நான் நாடிட்டேன்னு வை, உனக்கு அந்த நல்லதை உன்னை விட்டும் திருப்பக்கூடியவன் எவனும் கிடையாது அப்படின்னு. இதை நம்ம முதல்ல நம்புறோமா? இப்படி நம்புனோம்னா அல்லாஹ்வே முழுமையா நம்ம பாதுகாவலனா ஆக்கிடுவோம். ஆனா பல பேர் இதை நம்புறது கிடையாது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் இன்னும் தெளிவாக சொல்லி காட்டுகிறான், யன்சுருக்குல்லாஹ் ஃபலா காலிப லக்கும் வ யஹ்துலுக்கும் மன் தல்லதி யன்சுருக்கும் மின் பஅதிஹ். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை வெல்பவர் எவரும் கிடையாது. எவனாலே உங்களை மிகைக்க முடியாது, உங்களை தோற்கடிக்க முடியாது. அவன் உங்களை கைவிட்டு விட்டால் அதுக்கப்புறம் உங்களுக்கு உதவுறவன் எவனாவது இருக்கானா? அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வின் மீதே முழுமையாக தவக்குல் வைப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்றால் இப்ப நம்முடைய உதவியாளன் யாரு? நம்முடைய பாதுகாவலன் யாரு? நம்ம என்ன நினைக்கின்றோம்? யாரை பாதுகாவலனாக எடுத்துக் கொள்கின்றோம்? யார் நம்மை பாதுகாப்பா? நம்ம ஒரு வீட்டுக்கு நாம போடக்கூடிய பூட்டு இருக்குல்ல, அந்த பூட்டின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை அளவு கூட அல்லாஹ் மேல பல பேர் நம்பிக்கை வைக்கிறது. 4 தடவை இழுத்து பார்ப்பாங்க, தட்டி பார்ப்பாங்க, பூட்டுக்கிட்டு வந்துருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ற ஆட்கள் இருக்கு. போயிட்டு மறுபடியும் திருப்பி தட்டி பார்ப்பாங்க, அப்படி ஆட்கள் இருக்கு. அப்படி நீங்க அந்த பூட்டின் மீது நம்பிக்கை வைக்கின்றீர்களே, தப்பு சொல்லல, அந்த பூட்டு போடலாம்.
படைச்ச இறைவன் நம்மை பாதுகாப்பான் என்ற அந்த ஒரு நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்கின்றதா? இருந்தது. நபிமார்களுடைய வாழ்க்கை நம்ம பார்த்தோம்னா அதுக்கு மேல நம்மளுடைய பாதுகாப்பே இல்லை என்று நாம் நினைப்போம். அப்படிப்பட்ட நிலையிலும் கூட அல்லாஹ்வின் மீது பாதுகாவல், அல்லாஹ் தான் எங்களுடைய பாதுகாவல் நம்பிக்கை வச்சு அல்லாஹ்வே முழுமையா சார்ந்தாங்களா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு மிக சிறந்த உதாரணமாக இருக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய அம்மா இருக்காங்கல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார், அவங்க அல்லாஹ் மேல வச்ச நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை தெரியுமா? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான்னு நம்ம எப்படி நம்பணும்ன்றதுக்கு ஒரு அற்புதமான உதாரணம், மிகச்சிறந்த ஒரு உதாரணம் அவங்களுடைய வாழ்க்கை. அதாவது ஃபிரௌன் எல்லா ஆண் மக்களையும் கொல்றான், பனி இஸ்ரவேலர்ல உள்ள ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்றான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்துட்டான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் கையில மாட்டினா வெட்டிடும். குழந்தையா இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கையில மாட்டினா வெட்டிடுவான். இப்ப பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் ஒரு வஹியை அறிவிக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு வஹியை அறிவிக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கான சூரத்துல் கஸஸ் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தை எடுத்து படிச்சு பாருங்க. மூசாவினுடைய தாயாருக்கு நாம் வஹி அறிவித்தோம். என்ன சொன்னோம் தெரியுமா? நீ உன் பிள்ளைய ஒரு பெட்டியில வச்சு கடல்ல தூக்கி வீசிடு. கடல்ல தூக்கி வீசினா புள்ள பாதுகாக்கப்படுமா சாவுமா? யோசனை பண்ணி பாருங்க. அதாவது நான் பாதுகாக்கிறேன்னு வீட்டுல வச்சு பாதுகாத்து வளர்த்தாங்கன்னா ஃபிரௌனுடைய கையில கிடைக்கிற வரைக்கும் இந்த உசுரோட இருக்கு அந்த குழந்தை. பெட்டியில வச்சு கடல்ல வீசினா பெட்டி கவுந்தா முடிஞ்சு போச்சு. ஆனா அல்லாஹ் தான் பாதுகாப்பு நம்புனாங்களா இல்லையா? பெட்டியில வச்சு ஒரு தாய் வீச முடியுமா? கடல்ல போட முடியுமா? யோசனை பண்ணி பாரு. இறைவன் தான் என்னுடைய பாதுகாவலன், அவனை விட்டா எனக்கு எந்த பாதுகாவலனும் இல்லை, அவனுடைய பாதுகாப்பு எனக்கு கிடைத்து விடுமையானால் எவனும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி நம்பணும். அவன் தான் உண்மையான இறையச்சவாதி, அவன் தான் உண்மையான இறை நம்பிக்கையாளன். அப்படி நம்புனாங்க. அவங்க தூக்கி போட்டாங்க. ஒரு தாய்க்கு அப்படி ஒரு மனசு வருமா? எந்த தாயாவது செய்வாங்களா? ஆனா செஞ்சாங்க. அல்லாஹ் காப்பாத்தினானா இல்லையா? கடல்ல தூக்கி வீசிட்டாங்க. அந்த பெட்டி அப்படியே மிதந்துகிட்டு போகுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு குழந்தையா இருக்கிறாங்க. யாருடைய கண்ணில் படுது? ஃபிரௌனுடைய மனைவி அதை பார்த்து அந்த குழந்தை எடுத்து இந்த குழந்தை நமக்கு கண் குளிர்ச்சியா இருக்கு, இந்த குழந்தைய நம்மளே வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி அரண்மனையில வளர்றாரு மூசா அலைஹிஸ்ஸலாம். எப்படின்னு பாருங்க. அப்ப இந்த குழந்தைக்கு பால் ஊட்டணுமே, என்ன செய்வது? ஏதாவது ஒரு பால் கொடுக்கக்கூடிய நிலையில உள்ள ஒரு பெண்ணை கண்டுபிடிக்கணும்ல. அப்ப என்ன யாராவது ஒரு ஆளை கூட்டிட்டு வாங்க அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரையே கூட்டிட்டு வந்துருக்காங்க. இப்ப ஃபிரௌனுடைய பாதுகாப்போட பால் கொடுக்குறாங்க. ஃபிரௌனுடைய பாதுகாப்போட மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்றாங்க. அது ஃபிரௌனுடைய பாதுகாப்பு இல்ல, படைச்ச ரப்புடைய பாதுகாப்பு. அல்லாஹ் எப்படி கொண்டு வந்தா? ஃபிரௌன் இந்த மாதிரி வரக்கூடிய குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்று அவன் ஒரு சூழ்ச்சி செய்தான். மக்கரு மக்கரல்லாஹ் அல்லாஹு கைருல் மாக்கிரீன். அவர்களும் சூழ்ச்சி செய்தனர், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்தான். அல்லாஹ் சூழ்ச்சி செய்வோரில் மிக்க மேலானவன். அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றானே, நடத்தி காட்டினானா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வீட்டுல தானே வளர்ந்தாங்க, பாதுகாப்பான முறையில வளர்ந்தாங்களா இல்லையா? இதுதான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கிறத விட்டுட்டு புற காரணிகளையும் நம்ம நம்ப ஆரம்பிச்சிடும். நமக்கு டேப்லெட் இருந்தா போதும், காப்பாற்றப்பட்டுருவோம். டானிக் இருந்தா போதும், 4 பேர் உதவிக்கு இருந்தா போதும், ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நம்ம நினைச்சோன்னு வைங்க, அடி விடுவோம். அல்லாஹ் தான் நம்முடைய பாதுகாவலன் அப்படின்னா அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். பத்ர் போரும் உஹது போரும் அற்புதமான உதாரணம். பத்ர் போர்ல இறைவனையே முழுமையா சார்ந்திருந்தாங்க. இறைவா நீதான் எங்களுக்கு எல்லாம் என்ற அந்த உறுதிப்பாடு ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் இருந்தது. அல்லாஹ் வெற்றியை கொடுத்தானா இல்லையா? மாணவர்கள் இறக்கி பாதுகாத்தான்ல. உகதுல நிலைமைன்னா நம்ம தான் கூட்டமா இருக்கோம்ல, நம்ம தான் இவ்வளவு பேர் இருக்கோம்ல, ஜெயிச்சிருவோம்ல. அல்லாஹ் அடிச்சானா? அப்ப அல்லாஹ்வையே முழுமையா நம்பும் பொழுது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வந்தது. படைபலத்தையும் கூட்டத்தையும் நம்பினா அடி விழுவோம் அப்படின்றதுக்கு அது ஆதாரம் இல்லையா? அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனால் விரட்டப்படுகின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும்
அவர்களோடு ஈமான் கொண்ட அந்த இறை நம்பிக்கையாளர்களும் ஓடுகின்றார்கள். ஃபிரௌனுடைய படை விரட்டிக்கிட்டு வருது. பார்த்தா கடல் குறுக்கிடுகின்றது. போச்சு, அவ்வளவுதான். பின்னாடி ஃபிரௌனுடைய கூட்டம், முன்னாடி கடல். எந்த ஒரு மனிதனுக்காவது நம்ம காப்பாற்றப்படுவோம் என்ற எண்ணம் வருமா? யோசனை பண்ணி பாருங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அந்த இறை நம்பிக்கையாளர்கள் சொன்னார்களாம், இன்னால முதிரக்கும், நாம் பிடிக்கப்பட்டு விட்டோம், நம்முடைய கதை முடிந்து விட்டது என்று சொல்லும் பொழுது அந்த மாத்திரத்திலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தி. அப்படி அல்ல, என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறார், அவன் எனக்கு வழிகாட்டுவான். இதுதான் அல்லாஹ் மேல வைச்ச தவக்குல். அல்லாஹ் என்னை பாதுகாப்பான், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான். சொன்னார்களா இல்லையா? அல்லாஹ் காப்பாத்தினானா இல்லையா? அல்லாஹ் என்ன செய்யறான்? கைத்தடியை வச்சு கடல்ல அடின்றான். கடல் ரெண்டா பிளக்குதுங்க. நடக்குமா? இப்படி சிந்தித்திருப்பார்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட சிந்திச்சிருக்க மாட்டாங்க. எப்படியா அல்லாஹ் காப்பாத்தும், எப்படின்னு எனக்கு தெரியாது. கையில தான் கைத்தடி வச்சிருந்தாரு. அந்த கைத்தடியை தூக்கி போட்டாரு, பாம்பா மாறிச்சு. அந்த கைத்தடியை வச்சு பல மாதிரி அதை பயன்பாட்டிற்கு பயன்படுத்தி வந்தா அந்த கைத்தடியை வச்சு அடிக்கணும்னு அவரு நினைக்கல. அல்லாஹ் சொல்றான், நீ அடி. கடல் அப்படியே ரெண்டா பிளக்குது. கடலுடைய அந்த தண்ணீர் மழையெல்லாம் உயர்கின்றது. பாதையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான். அந்த பாதையை அவர்கள் கடந்து செல்கின்றார்கள். ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தாரும் அப்படியே பின்தொடர்ந்து விரட்டிக்கிட்டு வர்றாங்க. அவங்க கரை ஏறுறாங்க. அல்லாஹ் அந்த கடல்களுக்கு கட்டளை இடுகின்றான். அப்படியே தண்ணீர் மூங்கி ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டானா இல்லையா? இதுதான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. இப்படிப்பட்ட பாதுகாப்பை அல்லாஹ் மேல நம்ம தவக்குல் வைக்க வேண்டும். இறைவன் தான் எனக்கு எல்லாம். இந்த அந்த உறுதிப்பாடு நம்முடைய உள்ளத்தில் வறுமையானால் நாம நம்மை இறைவன் கைவிட மாட்டான், அந்த நம்பிக்கை வரணும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மளை அவுலியா பாதுகாப்பாரு, எனக்கு அவன் பாதுகாப்பு, இவன் பாதுகாப்பு. முஸ்லிம்கள் உள்ளவர்களுடைய நிலைமை ஏதாவது ஒண்ணுன்னா ஒரு தாயத்து பாதுகாப்பு பாக்குறாங்க இல்லையா? வீட்டுல கண்டது வெளியே கட்டி தொங்க விடுறது, இதெல்லாம் என்னை பாதுகாக்கும். தட்டு தகட்டு தாயத்தை கட்டி தொங்க விடுறாங்கல்ல, எதுக்குங்க இது? இதுவா? இது ஏதாவது பலா முசீபத்தை அண்டாம அந்த தகடு பாதுகாக்கும். அந்த தகடா உன்னுடைய பாதுகாவல. தாயத்தை கட்டுனா எனக்கு நோய் வராது, சீக்கு வராது, காய்ச்சல் போயிடும், எனக்கு நோய் நோக்காடு போயிடும். மன் அல்லக்க தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக். யார் தாயத்தை தொங்க விட்டு விட்டானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான். அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கல, தாயத்தை பாதுகாவனா ஆக்கிட்டான், ஷிர்க் வச்சுட்டான், மோசமா போச்சு. அவனுடைய நல்லறங்கள் எல்லாம் நாசமா போச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா இல்லையா? வீட்டுல எதையாவது கட்டி தொங்க விட்டுறது, என்னென்னலாம் கையில கிடைக்குது எல்லாத்தையும் மாட்டி, சீனிக்காரம், அதே மாதிரி எலுமிச்சம்பழம், எல்லாரும் விதவிதமா கட்டி தொங்க விடுகின்றார்கள். இதெல்லாம் என்னுடைய பாதுகாப்பு. அது எப்படி பாதுகாப்பு? அதுவே பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? கத்தாலையே கட்டி தொங்க விடுகின்றார்கள். பல வீடுகள்ல இருக்கு. ஆனா கத்தால நமக்கு வரக்கூடிய அந்த கண்ணீர்ல இருந்து அது நம்மளை காப்பாற்றுமா? நமக்கு வரக்கூடிய அந்த முசீபத்தை இந்த தட்டு காப்பாற்றும், தகடு காப்பாற்றும். அதையே அது காப்பாத்துக்க தெரியாதே. எலுமிச்சம்பழத்தை கட்டி தொங்க விடுறீங்க, அந்த எலுமிச்சம்பழம் ஒரு மாசத்துல நாரி போய் அப்படியே போயிருது. அந்த எலுமிச்சம்பழத்தை அதால காப்பாத்திக்க முடியல, அது எப்படி உங்களை காப்பாற்றும்? சிந்திக்கணுமா இல்லையா? ஆனா என்ன நினைக்கின்றாரு? இறைவன் மேல தவக்குல் வைக்காம கண்டது வெளியது மேல வைக்கிறது. இதைத்தான் ஷிர்க்குனாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், நீ வைக்கிறதாக இருந்தால் அல்லாஹ் மேல முழுமையா தவக்குல் வை, அவன் தான் உன்னுடைய பாதுகாவலன். யுஸீபனா இல்லாமா கத்தபல்லாஹு லனா ஹுவ மௌலானா. அல்லாஹ் விதித்ததை தவிர வேறொன்றும் எங்களை அணுகாது, அவன் தான் எங்களுடைய பாதுகாவலன். அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வின் மீதே முழுமையாக பொறுப்பு சாட்டட்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அப்படி நம்புறவன் தானே இஸ்லாமிய, அப்படி நம்புறவன் தானே ஈமான்தாரி. ஆனா இங்க என்ன நிலைமை? ஒண்ணும் இல்லை, ஒரு கிராமப்புற தாவா போறோம், பேசுறோம், நம்ம மக்கள் போயிருக்கிறாங்க. பார்த்தா வீட்டு வாசல்ல ஒரு எண்ணெய் பாட்டில், எண்ணெயை ஊத்தி அந்த பாட்டிலோட அப்படியே வெளியே தொங்கிட்டு. அப்போ பேசுறாங்க, இதெல்லாம் ஷிர்கான விஷயம், யாருங்க கட்டி தொங்க விட்டா எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க சேர்ல ஏறுறாங்க எடுக்கிறது. உள்ள இருந்து ஒரு நன்னிமா ஓடி விடுறாங்க, எடுத்துட்டாரு.
கிளட்டினீங்கன்னா என் உசுறு போயிடும். கொடுக்குறப்பே ஓதி ஊதி தான் கொடுத்தாங்க. இந்த பாட்டில் உடஞ்சிச்சு, அது உடஞ்சிச்சுன்னா நீ செத்த அப்படின்ட்டாங்க. அப்ப நம்மளுடைய உசுறு அந்த பாட்டில தான் இருக்குன்னு அந்த அம்மா நினைச்சுக்கிட்டு இருந்துருக்கு. நம்மால் பேசிக்கிட்டு இருக்கிறது படார்னு எடுத்து படார் போட்டு உடைக்க நொறுங்கினோனையும், அப்ப எனக்கு மூத்து வரலையா, உசுரோட தான் இருக்கேன். அப்பனா எப்படி ஏமாத்திருக்காங்க தெரியுதா இல்லையா? யார் பாதுகாவன்? அல்லா தானே பாதுகாவலன், படைச்ச ரப்பு தான் நமக்கு எல்லாம். இந்த ஒரு நம்பிக்கை நம்முடைய உள்ளத்துல இருந்தாதானே முஸ்லீம் நம்ம. ஆனால் என்ன செய்கின்றார்கள், அவுலியா வந்து அவர்தான் நம்முடைய பாதுகாவல். அவர்கிட்ட போய் நம்ம நேர்ச்சல் பண்ணி எதையாவது பண்ணிட்டோம்னா நமக்கு எல்லாம் சரியாயிடும். நம்மளுடைய நோய் நோக்காடு போறதுக்கு அவுலியா போய் அங்கே போய் ஒரு ஆடு இருக்கணும், அவர் பாதுகாப்பார். அவர் எப்படி பாதுகாப்பாரு? அப்ப ஹசிபல்லதீன கஃபரு ஐ யத்தஹிது இபாதி மின் தூனி அவுலியா. அல்லாஹ் கேள்வி கேட்கின்றானே, என்னுடைய அடியார்கள்ல சில பேரை நீங்க என்னை விட்டு அவர்களை நீங்கள் உங்களுடைய பாதுகாவலராக ஆக்கி கொண்டீர்களா? யார் இந்த மாதிரி செய்யறானோ அத்தகைய காஃபிருக்கு நரகத்தை நான் தங்குமிடமாக தயார் செய்து வைத்திருக்கிறேன். அல்லாஹ் எச்சரிக்கிறானே. அவர் எப்படி பாதுகாவலர் ஆவாரு? அவர்கள் பாதுகாவலர்களா? அவர்களே பாதுகாவலர் கிடையாதுங்க. எத்தனையோ தர்காக்கள், இந்த நாகூர் தர்கா பெரிய எல்லாமே அவங்கதான் பாதுகாப்பாங்க. சுனாமியில நாகூர் தர்காவுக்குள்ள தண்ணி வந்துருச்சு. கடற்கரை ஓரத்திலிருந்து நாகூர் ஆண்டவர் அப்படியே நிறுத்த வேண்டியதானே, அப்படியே சுனாமியை தள்ள வேண்டியதுதானே. ஸ்டார்ட் எடுக்காத வண்டியை பிடிச்சி தள்ளுறாங்கல்ல, அந்த மாதிரி இவர் அப்படியே தள்ளி உள்ள கொண்டு போக வேண்டியதானே சுனாமிய. அவரு கபூர் குழிக்கும் வரைக்கும் வந்துச்சுல, அவரால் காக்க முடிஞ்சிச்சா? இல்ல. அப்புறம் எப்படி அவர் பாதுகாவலா இருப்பாரு? நம்ப மறுக்கின்றார்கள். அவுலியா இப்படிப்பட்டவர், அவர் ஒண்ணும் கிடையாது, அவர் மரணித்து விட்டார், அவருக்கு எந்த ஆற்றலும் கிடையாது. பாத்தீங்கன்னா இந்த நாகூர் வாசல்ல பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் தொங்க விட்டு இருக்கின்றார். புடலங்காய் தொங்குது, பூசணிக்காய் தொங்குது, நோட்டு, அதாவது ரூல்டு நோட்டு, அன்ரூல்டு நோட்டு, வீடு மாதிரி ஒரு பிளாஸ்டிக் வீடு, ஏரோப்ளேன் விதவிதமா தொங்குது. என்னங்க இது அப்படின்னு கேட்டா அங்கே உட்கார்ந்து விளக்கம் கொடுக்கின்றாரு. இதுவா, இதெல்லாம் நேர்ச்சைகள். ஒவ்வொருவரும் புடலங்காய் இருக்குங்க, அதாவது குண்டாக இருப்பவர் ஒல்லியாக மாற வேண்டும் என்றால் புடலங்காயை கட்டி தொங்க விடணும், புடலங்காய் மாதிரி ஒல்லியாயிடுவான் அவரு. அப்புறம் எங்க பூசணிக்காய், அது ஒல்லியா உள்ளாலும் குண்டாவது, அதுக்காக இதை தொங்க விடுகின்றார்கள். நாகூர் ஆண்டவருடைய பவரால் அப்படியே குண்டாயிடுவான். அப்புறம் இதுக்கு இந்த ஏரோப்ளேன் இருக்குங்க, அது வெளிநாடு போகணும்னு நேர்ச்சி செஞ்சவர் ஏரோப்ளேனை கட்டி தொங்க விட்டா பறந்துடுவாரு. அதுலேயே ஏறி போக வேண்டியதானே, அந்த பிளாஸ்டிக் ஏரோப்ளேனே ஏறி போக வேண்டியதானே. அதே மாதிரி நோட்டு இருக்குங்க, நோட்டை எங்க கட்டி தொங்க விட்டுருக்காங்க, பரீட்சையில பாஸ் ஆக வேண்டும், அதனால நோட்டு. அப்ப என்ன மாதிரி நீங்க நினைக்கிறீங்க? அல்லாஹ்வை விடுத்துட்டு அல்லாஹ் கேட்கிறானே, அப்ப ஹஸிபல்லதீன கஃபரு ஐ யத்தஹிது இபாதி மின் தூனி அவுலியா வஅல்ததுனா லிஜஹன்னம லில்காஃபிரீன நுஸுலா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, ஏன்னா என்ன விட்டுட்டு என்னுடைய அடியாரை யாரையாவது நீ பாதுகாவனை எடுப்பனிலே உனக்கு நரகம் தான் என்றான் அல்லாஹ். ஆனால் இவர் என்ன செய்யறாங்க? யார் பாதுகாவலன்? மக்கி மரணித்து மண்ணாகி விட்டவர் பாதுகாவலரா? அவுலியாக்கள் எப்படி பாதுகாவலர்? அவங்களுக்கே என்ன நடக்குன்னு தெரியாது. எல்லாம் மரணித்தவர்கள் நல்லவரா இருந்தா புதுமணமன் மாதிரி தூங்குவாரு, கெட்ட ஆளா இருந்தா அடி வாங்கிட்டு இருப்பாரு மலக்குமார் இடத்துல. அவருக்கு என்ன தெரியும்? அப்ப இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள்? எப்படி இவர்கள் பாதுகாவலர்கள் என்று அதாவது ஒண்ணும் இல்லைங்க, அதாவது ஒரு ஒரு இது மாதிரி கோப்பை மாதிரி இருக்கு, கோப்பை மாதிரி வச்சுக்கிட்டு அதுல தண்ணியை ஊத்துறாங்க. தண்ணியை ஊற்றி அந்த தர்கால மேல இந்த சவர் இருக்குல்ல, அதுல போய் இப்படி அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு அந்த தண்ணி எடுத்து, ஏன்னா அந்த அவுலியாவுடைய பவர் இறங்குதான் உள்ள, இப்படி அடிச்சோம்னா அது கொப்பரை மாதிரி கோப்பை மாதிரி வச்சிருக்காங்க, பெரிய கம்பு ஒன்று வச்சுக்கிட்டு இப்படி தட்டுறாங்க. போய் தட்டிட்டு மினரல் வாட்டர் இருக்கு, அதுல ஊத்துறாங்க. முதல்ல மினரல் வாட்டர் ஊத்துறாங்க, ஊத்திட்டு மேல போய் தட்டுறாங்க. இப்படி தட்டிட்டு மறுபடியும் அந்த மினரல் வாட்டர் டப்பாலே ஊத்துறாங்க. அவுலியாவுடைய பரக்கத் தெரியும். பரக்கத்தா முசிபத்தா? அதுல உள்ள தூசிலாம் உள்ள இறங்கி அதுவே மினரல் வாட்டர் தான், அதை குடிச்சு தொலை வேண்டியதானே. தாகம் எடுத்தா
அப்ப இதை உன்னை உள்ள நீ ஊத்துனேன்னா அது எப்படி உனக்கு பாதுகாவல் தரும்? அல்லால உனக்கு பாதுகாவலன அந்த அடிப்படை தெரியலையே. அப்ப இப்படி பல பேரை பாதுகாவலர் ஆக்கக்கூடியவர்கள் எப்படி மறுமையில வெற்றி பெறுவார்கள்? அவர்கள் எப்படி அல்லாஹ் பாதுகாப்பான்? அவர்களுக்கு எப்படி அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும்? இதை நாம சிந்திக்க வேண்டும். இதுல சில பேர் பல பேர் அரசியல்வாதிகளை பாதுகாவலர், நீங்க தான் எங்களுடைய தலைவர், நீங்க தான் எங்களுடைய பாதுகாவலர், இப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் சினிமா நடிகர்களை பாதுகாவலர்களாக ஆக்கி வைத்துக் கொண்டு நீங்க தான், உங்களை விட்டா எங்களுக்கு வேற ஆளே இல்லை. கடைசியில சினிமா நடிகர்கள்லாம் தொப்பியை போட்டு உட்கார வச்சு கஞ்சி குடிக்க வச்சு அந்த கஞ்சி குடிக்கக்கூடிய பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அஜித் பாட்டியா வர்றாரு. இறைவா எங்களுடைய தளபதி உட்கார்ந்து இருக்கிறார், இறைவா தளபதி நோம்பு துறக்க வந்திருக்கிறார், இறைவா இவருடைய நாட்டங்களை நீ நிறைவேற்ற இறைவா. ஜிப்பாவையும் தாடியும் வச்சுக்கிட்டு தொப்பியையும் போட்டுக்கிட்டு ஒரு அஜித் செய்யற வேலையாகுது. ஒரு கூத்தாடியை கூட்டிக் கொண்டு இப்படி உட்கார்ந்து கொண்டு நீங்கள் ஒரு இபாதத்தை இழிவுபடுத்தக்கூடிய விதத்துல அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய ஒரு இபாதத்தை இவ்வளவு கேவலமாக சித்தரிக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அப்ப பப்ளிசிட்டிக்காக காசுக்காக என்ன வேணாலும் செய்வீர்களா? யார் உன்னுடைய பாதுகாவல்? படைச்ச ரப்பு இல்லையா? இந்த கூத்தாடி உனக்கு பாதுகாவலனா? அவன் உனக்கு உதவியாளனா? அப்ப தெரியல. உலக ஆதாயம் பெருசா பற்றி பாதுகாவலன் என்பவன் படைச்ச ரப்ப தவிர எவனும் பாதுகாவலன் இல்லை என்ற அந்த அடிப்படை தெரியல. அல்லது தெரிந்திருந்தாலும் உலக ஆதாயத்திற்காக அதையெல்லாம் அடகு வைக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றார்கள் என்றால் அப்ப என்னென்ன விளங்கணும் அப்படின்னா, இந்த உலகத்துல பல்வேறு விதமான சோதனைகள் வரும், அல்லாஹ் சோதிப்பான், நமக்கு பல துன்பங்கள் துயரங்கள் வரும். நம்ம இறைவனை முழுமையா சார்ந்து இருக்கிறோமா அப்படின்னு அல்லாஹ் நம்மளை டெஸ்ட் பண்றான். அப்ப நம்முடைய இறைவனையே நான் முழுமையான பாதுகாவலனாக ஆக்கி கொண்டால் அவன் என்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், என்னுடைய அடியான், அல்லாஹ் சொல்வதாக சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றானா, என்னுடைய அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கின்றானோ அவனுக்கு நான் அப்படி ஆகிவிடுவேன். என்னுடைய அடியான் என்னை பத்தி நினைக்கிறான், என்னுடைய ரப்பு என்னை கைவிட மாட்டான், என்னுடைய ரப்பு எனக்கு அருள் செய்வான், என்னுடைய ரப்பு என்னை பாதுகாப்பான் அப்படி நீ நினைச்சீங்கன்னா உன்னுடைய ரப்பு உன்னை கைவிட மாட்டான், உன்னுடைய ரப்பு உன்னை பாதுகாப்பான். அதே நேரத்தில் என்னுடைய ரப்பு எனக்கு உதவ மாட்டான், என் ரப்பு என்னை கைவிட்டு விடுவான் அப்படின்னு நினைச்சேன்னா ஒரு ரப்பு உன்னை கைவிட்டு விடுவான். அப்ப உள்ளத்துல நம்ம எப்படி நம்புறோமோ அதை பொறுத்துதான் அல்லாஹ் நமக்கு அருள் செய்வான். அதனால ரசூலுல்லாஹி ஒண்ணும் இல்லை, ஒரு சகாபியர் நலம் விசாரிக்க போறாங்க. நலம் விசாரிக்க செல்லும் பொழுது நோயாளி இடத்துல போய் லா பாஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு ஒரு துவாவை நம்ம ஓத வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்திருக்கிறான். லா பாஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், ஒன்னும் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நாடுனா பரிபூர்ணமாக அது தூய்மை அடைந்து விடும் இந்த நோய் அப்படின்னு அர்த்தம். போய் சொல்றாங்க லா பாஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவள், இந்த நோயா, எனக்கு வந்த நோயா, இந்த நோய் எப்படி சரியா வரும்? இந்த நோய் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், மரணம் தான், அவ்வளவுதான், வேற இல்லை, இதுல இருந்தெல்லாம் நான் சரியாக முடியாது, அல்ல எனக்கெல்லாம் ஷிஃபாவை தரமாட்டான் அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நாம் அப்படின்னா அப்படியே ஆயிருப்போம். இறைவன் மேல முழுமையா நம்பிக்கை வச்சா அல்லாஹ் அவனைய காப்பாத்துவான். கொரோனா டயத்துல கொரோனா வந்து செத்தவங்களை விட கொரோனா வந்துருமோன்னு செத்த ஆளுங்க தான் ஜாஸ்தி. பயம், என்ன ஆயிருமோ, ஏதாயிருமோ, ஏதாவது திடீர்னு ஒரு கதவு தட்ட சத்தம் கேட்டா கூட கொரோனா வந்து கதவு தட்டுதோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்குலாம் உள்ளத்துல பீதியை வைத்தால் படைச்ச ரப்பு மேல உள்ள பாதுகாப்பு, அவன் தான் நம்மை பாதுகாப்பான் என்ற அந்த நம்பிக்கை எங்க போச்சு? அப்ப எல்லாம் நம்பிக்கை இல்லையா? அல்லாஹ் கைவிடும். அதனாலதான் நாங்க எந்த ஒரு ஊர்ல தொற்று நோய் இருக்கின்றதோ அந்த தொற்று நோய் இருக்கக்கூடிய ஊரை விட்டு நீங்க வெளியே போவாதீங்க. அப்படி மீறி அந்த தொற்று நோய் உங்களை தாக்குமே ஆனால் அல்லாஹ்வுக்காக நீங்கள் அந்த ஊர்ல இருந்து அங்கே நீங்கள் மரணிப்பீர்களே ஆனால் உங்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா இல்லையா? அல்லாஹ்வை இப்படி இல்லைங்க நம்பணும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? இறைவனை விடுத்து விட்டு மற்ற எல்லாரு மேலையும் நம்பிக்கை இருக்கு. அல்லாஹ்வை நம்புறதை விட அனைத்து மனிதர்களை நம்ம நம்புறோம், பொருட்களை நம்ம நம்புறோம். அப்ப இறைவன் மேல தவக்குல் எந்த அளவிற்கு வைக்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வரும். அப்படித்தான் நபிமார்களுக்கு அல்லாஹ் உதவியை அருளினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி நெருப்புல போட்டார்களே, அல்லாஹ் பாதுகாக்கலையா? நெருப்புல தூக்கி வீசுகின்றார்கள். குல்னா யா நார் கூனி பர்தம் வ ஸலாமா அலா இப்ராஹிம்.
நெருப்பே, இப்ராஹிமுக்கு நீ சாந்தமானதாகவும் குளிர்ச்சியானதாகவும் நீ ஆகிவிடு அப்படின்னு நெருப்புக்கு நாம சொல்லிட்டோம் தான். அல்லாஹ் தான் நம்மளை காப்பாற்றுவான் நம்ம நம்பணும்னு வைங்க. இந்த நெருப்பு குளிரும், நெருப்பு கூலிங் ஆயிடும். நம்மளுடைய நம்பிக்கை என்னவோ அதுதான், அதை கொண்டுதான் அல்லாஹ் நமக்கு அருள் செய்வான். இறுதியா ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிருவோம். சூரத்து தலாக் என்ற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் அப்படியே பேசிக்கிட்டே வரோம். எதை பத்தி பேசுறான்? பெண்களை தலாக் விட்ட நிலையில அந்த பெண்கள் எப்படி உறுதியோடு இருக்க வேண்டும் பேசுறான். ஒரு பட்டியல் அல்லாஹ் போட்டுக்கிட்டே வர்றான். அப்படி சொல்லும் போது அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வாசகங்களை பாருங்க. அதாவது ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் தான் முழு பாதுகாப்பு. கணவன் விட்டுட்டான்னு வைங்களேன், அவங்க அந்த இடத்துல தொங்குற ஆள் மாதிரி. ஏன்னா ஒரு பெண் முழுமையாக கணவனை தான் சார்ந்து இருக்கிறான். அப்ப அவர்கள் தலாக் விடப்பட்டவர் நிலையில அவர்கள் இருப்பார்களே, ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு வாக்குறுதி வழங்குறான். இது அவர்களுக்கு உண்டான வாக்குறுதி மட்டுமல்ல, எல்லாருக்கும் உண்டான வாக்குறுதி. நீங்க அல்லாஹ் மேல தவக்குல் வைங்க, இறைவனை அஞ்சுங்க. வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிபு வமை யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹ். யார் அல்லாஹ்வை முழுமையாக அஞ்சி விட்டார்களோ, நீங்க தலாக் உங்க கணவன் அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்காதீங்க, எனக்கு பயப்படுங்க. நீங்க எனக்கு நீங்கள் அஞ்சு நடப்பீர்களே ஆனால் வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, உங்களுக்கு அழகான போக்கிடத்தை நான் ஏற்படுத்தி தருவேன். உங்களுக்கு போக்கிடம் இல்லை, நீங்க ஏன் பயப்படுறீங்க? கணவன் விட்டுட்டு போயிட்டா ஒண்ணுமே இல்லையா? நான் உங்களுக்கு அழகிய போக்கிடத்தை ஏற்படுத்தி தருவேன். அவர்கள் எண்ணி பார்த்திராத வகையில உங்களுக்கு நான் உணவளிப்பேன். யார் என் மேல தவக்குள் வைத்து விட்டார்களோ, நீ எண்ணி பார்த்திராத வகையில் உங்களுக்கு நான் உணவளிக்க நான் போதுமானவனாக இருக்கிறேன். யார் அல்லாஹுவின் மீது முழுமையாக தவக்குள் வைத்து விட்டார்களோ அவர்களுக்கு அவனே போதுமானவனாகி விட்டான். அல்லாஹ் நமக்கு இருக்கான்னா வேற என்ன வேணும் நமக்கு? அவனுடைய உதவி இருக்கு, அவனுடைய பாதுகாப்பு இருக்கு, அவனுடைய அருள் இருக்குன்னா வேற எதுவும் எனக்கு தேவையில்லையே. படைச்ச ரப்பு இருக்கான என் பக்கம், போங்கடா என்று அந்த ஒரு உறுதிப்பாடு வந்து விடுமா இல்லையா? யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அவருடைய காரியத்தை நான் இலகுவாக்கி தருவேன். யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அவருடைய பாவங்களை அவர்களை விட்டு போக்கி அவர்களுக்கு மகத்தான கூலியை வழங்குவேன். உறுதிப்பாடு அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்குறுதியை பார்த்தீங்களா? அப்ப இறைவன் தான் நம்முடைய பாதுகாவன். நம்ம முழுமையா அவனை சார்ந்துட்டோம் அப்படின்னா அவன் தான் என்னுடைய பாதுகாவன். அவன் தருவான் அழகிய போக்கிடத்து, அவன் தருவான் உணவு, அவன் எனக்கு ரிசுக்கு கொடுப்பான், அவன் எனக்கு போதுமானவனாக ஆகிவிட்டான். என்னுடைய காரியங்கள் அவன் இலகுவாக்குவான், என்னுடைய பாவங்களை அவன் என்னை விட்டு போக்கி எனக்கு மகத்தான கூலியை வழங்குவான் அப்படின்னு நம்புனோம்னா அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான். அப்ப இறைவன் தான் நம்முடைய பாதுகாவன் என்ற உறுதிப்பாடு நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் சொல்லி காட்டுறான். ஹுவ மௌலாக்கும் ஃபநிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். அவன்தான் உங்களுடைய பாதுகாவலன், அவனை தவிர சிறந்த பாதுகாவலனோ சிறந்த உதவியாளனோ உங்களுக்கு கிடையாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவனையே முழுமையாக சார்ந்திருக்கக்கூடிய மக்களாக உள்ள ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாய்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.